உங்கள் குருநாதர் சோமன்குட்டி பார்த்து நீங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம் அது? நான் முதலாக ஆச்சரியப்பட்டது இந்த இதுதான். இந்த இதில் தூக்கிக்கிட்டு வந்தாங்க சார். தூக்கிக்கிட்டு வந்தாங்க. முதல்ல நான் போய் அவர்கிட்ட இருக்கும்போது அவர் வந்துட்டு என்னென்னா வெத்தலை போடுவார். அவர் வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் சமயத்தில் ஏதாவது கொஞ்சம் பண்ணுறது கிறுக்குத்தனம் போல தெரியும். ஆனால் மிகுந்த நுட்ப அறிவு உள்ளவர் அவர். வெத்தலையில் இப்படி போட்டுக்கிட்டே இருக்கார். சுண்ணாம்பு தடவிக்கிட்டே இருக்கார். அவங்க வந்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, மரக்கட்டையாக கிடக்கிறாரு அவர். என்ன நடந்ததுன்னாக்க அதன் பிறகு அவர் சொன்னது, கிராமத்தில் கயிற்று கட்டில் இருக்கும் சார். இந்த கயிற்று கட்டிலில் அந்த தலைப்பகுதியில் 4 ஃப்ரேம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் தலைப்பகுதியில் உள்ள ஃப்ரேமில் கொண்டு கழுத்தை வச்சு அப்படியே தூக்கிட்டார் தலைவர். அந்த பையன் அந்த ஆள் தூங்கணுன்னு என்ன ஆச்சுன்னா, இங்கே விடுபட்டு லேசாக இடுபட்டு ஸ்டக் ஆகி போச்சு. கழுத்துக்கு கீழே உணர்வு போடல, கை காலெலாம் விரைச்சி போய் அப்படி நிற்கிது. அவன் தூக்கத்தில் அது தெரியல, அப்படியே சுவாசம் மட்டும் இருக்குது, கான்சியஸ் இல்லை, இது இல்லை. இது தூக்கிட்டு வந்தாச்சு. படுத்துருந்தான் அப்படி ஆகி போச்சு. சுவாமிக்கு எல்லாமே புரியும். தூக்கிக்கிட்டு வர்றாங்க. தூக்கிக்கிட்டு வந்தோடனே வெத்தலை போட்டுக்கிட்டே இருக்காரு. ரைட் பார்த்துக்கோன்றாரு. அந்த ஹோரை கொஞ்சோண்டு மாறணும். அந்த ஹோரைன்னு சொல்லுவோம், தினஹோரை டைம். அந்த டைமை இழுக்கெடுக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படி எல்லாரையும் கதற விட்டுட்டு ஒரு வைத்தியத்தில் அதுவும் இருக்கா? ஆமாம் சார், ஆமாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை சொல்லி முடிச்சுட்டு நான் அப்புறம் சொல்கிறேன். வெத்தலை போட்டார். அப்புறம் நான் தான் சொல்கிறேங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி கை காமிச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்ன பண்ண போகிறாரு எனக்கும் தெரியல. நேராக போனார், போய் சுண்டு வரல இப்படி பிடிச்சாரு, சொட்டக்குன்னு இழுத்து விட்டார், எதுவும் சொக்கான்ட்டான். இது சரியாயிடுச்சு, அழைச்சிட்டு போங்க அப்படின்ட்டார்.